نحمده ونصلي على رسول الكريم نحمده ونصلي على رسول الكريم أما بعد عن أبي مالك الأشعري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان والحمد لله تملأ الميزان وسبحان الله والحمد لله تملأ أو تملأ ما بين السماوات والأرض والصلاة نور والصدقة برهان إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தூய்மையை பற்றி, அதாவது பொதுவுடைய விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய்மை இறை நம்பிக்கையில் ஒரு பங்கு பாதியாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா மனிதனுக்கு இறை நம்பிக்கையில் ஈமான் என்பது சுத்தமும் ஒரு பங்காக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்விற்கு கேட்கப்பட்ட பொழுது, முஹம்மது எனக்கூடிய பெயருக்கு பின்னால், ஏன்னா ரசூலுல்லாஹ்விற்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டது அல்லாஹ் தான். இந்த பெயருக்கு பின்னால் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பெயர் இருக்கிறது என்றால் எந்த பெயர் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறார். 99 திருநாமங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு என்ன பேர் அப்படின்னு கேட்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாஹிர் எனக்குரிய பெயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது பரிசுத்தம் என்பது. தாஹிர்னா சுத்தமானவன் எனக்குரிய ஒரு பெயர். அல்லாஹ்விற்கும் விரும்பக்கூடியது அதுதான். இறை நம்பிக்கைக்கு பின்பு தூய்மை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தொழுகையை பற்றி முதன்மையாக பார்ப்பதாக இருந்தாலும் தூய்மைதான் அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தூய்மை இறை நம்பிக்கையில் ஒரு பாதி. அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழக்கூடியது இருக்கின்றதே, எல்லா புகழ் அல்லாஹ்விற்கு என்று நன்மை மற்றும் தீமை மொழியை நிறுத்தக்கூடிய அந்த திராசை நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கூடிய ஒரு வார்த்தை மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த திராசை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று துதிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது இருக்கின்றது. வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கின்றது என்று சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து துல்ஹியாகின்றது, நூல் ஒளியாகும் என்பதாக சொன்னார்கள். இவனுக்கு வழிகாட்டக்கூடியது, திசைகளை காட்டக்கூடிய ஒளிகளாக தொழுகை இருக்கின்றது, தான தர்மங்கள் இருக்கின்றது. இவனுக்கு நாளை மறுமைக்குரிய சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ் கொடுக்கப்பட்டவனுடைய
வெகுமதிகளை எப்படி நீ செலவழித்தாய் என்பதாக அல்லாஹ் நாளை கேட்கப்பட்டால் இவனுக்கு சொர்க்கத்திற்குரிய வெகுமதி சீட்டுகளை பெற்று தரக்கூடியது தான தர்மமாக இருக்கிறது. பொறுமை இருக்கின்றதே, இது ஒரு ஒளி வெளிச்சமாக இருக்கின்றது. பொறுத்தவன் பூமியாழ்வான் என்பதாக தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார். எப்பொழுது நாம் பொறுமையை கடைபிடிக்கின்றோமோ, எந்த சமயங்களில் ஒரு மனிதன் அவனுக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய சமயங்களில், அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சமயங்களிலும் இவன் பொறுமையாக இருந்து சிந்திக்க ஆரம்பித்தான், பொறுமையை கையாண்டான். அப்பொழுது அவனுக்கு வெளிச்சமாக இருக்கும், இங்கும் சரி மறு உலகத்திலும் சரி. அவனுடைய அமல்களில் கஷ்டமாக தெரியும், அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு இவன் செய்யும் பொழுது இவனுக்கு வெளிச்சமான ஒன்றாக அவனுக்கு அமைத்துக் கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். குர்ஆன் அவனுக்கு நாளை இதை ஓதி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய சமயங்களில் ஆதரவான சான்றாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. குர்ஆன் இந்த உலகத்தில் இவன் இதன் பிரகாரம் நடக்கும் பொழுது இவனுக்கு சான்றாக இருக்கின்றது, மறு உலகத்திற்கும் இவனுக்கு சான்றாக இருக்கின்றது. நல்ல முறையில் நடந்தால் இவனுக்கு சான்று, நற்சான்று. யாழ்வான் என்னை நீ எவ்வாறு நடத்தினாயோ அது பிரகாரம் இவன் நடந்து கொண்டான் என்பதாக சான்றாக இருக்கும். அதே சமயத்தில் அல்லது எதிராகவும் மாறிவிடும். குர்ஆன் சாட்சி சொல்லக்கூடியது நமக்கு எதிராகும் என்று சாட்சி சொல்லும். மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றார்கள். சிலர் தம்மை இறைவனிடத்தில் விற்று நரகத்தில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றார்கள். மேலும் சிலர் ஷைத்தானை விட்டு தம்மை அழித்துக் கொள்கின்றனர் என்பதாக சொல்லுகிறார். மனுஷன் ஒவ்வொரு சமயம் காலை பொழுதில் எழுந்தவுடனேயே இவனுடைய செயல்பாடுகள் நன்மையான காரியங்களில் இருக்கும் பொழுது இவனை விட்டு விடுகின்றான். அல்லாஹ்விற்காக நன்மைக்காக இவனை விடுகின்றான். நரகத்திலிருந்து இவன் விடுதலை பெறுகின்றான். இதே சமயத்தில் மாறாக ஷைத்தானுக்கு விட்டுவிட்டால் இவன் நரகத்திற்கு தன்னை அழிவின் பக்கம் தேடிக் கொள்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ மாலிக் அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தார் உருவானாக. வஅக்தாவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.